ஹாய் எல்லாருக்கும். பழைய குருடி கதவு திறடின்ற மாதிரி கேரட் பீன் சாம்பார்லேருந்து சௌச்சௌ சாம்பாருக்கு அப்கிரேட் ஆகி திரும்ப மறுபடியும் கேரட் பீன் சாம்பாருக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா வீட்டில் இதுதான் இருந்துச்சு சாம்பாருக்கு போடுற மாதிரி. வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாவது வாங்கிட்டு வந்தால் தானே நம்மளும் புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சி செய்ய முடியும். எப்பயும் போல் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாவே அந்த கேரட்டு, பீன்ஸு, வெண்டிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய்னு வாங்கிட்டு வந்தால் இதைத்தான் செய்ய முடியும். இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு நாங்கள் எதுவும் தாளிக்க மாட்டோம், எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் பாரி போட்டாச்சு. நேற்று என் மய மூக்கை உடச்சி போட்டுட்டா. மூக்கிலேருந்து ரத்தமே வந்துருச்சு. ஒரு மெட்டல் பென்சில் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பான், அதை எடுத்து மூக்கில் போட்டா. முந்தானே திறந்துடமா பண்ணால் நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கேன். பவுடர் டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து தேங்காய் உடைக்கிற மாதிரி என் மண்டையில் ஒரே போடா போட்டு உடச்சிட்டா. காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரே அழுக, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஏதோ சொல்லி ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொட்டையம்மா தான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி சிரிக்குது பார்த்தீங்களா? எங்கள் மண்டையில் போடும் போது கூட சிரிச்சுட்டு தான் ஓடுறா. அவளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தெரியுது. அப்புறம் வாங்க உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் பூத்த வாழைக்காய். பூத்தது இல்லை, காய்ச்சது. எங்கள் வீட்டில் காய்த்த வாழைக்காய். இப்போன்னு பார்த்து வாழைக்காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி மட்டும்தான் நான் வாழைக்காய் பொறிக்க முடியும். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி அதெல்லாம் எதுவுமே போட முடியாது ஒரு வாரத்துக்கு, எண்ணெயில் போட்டு பொறிக்கக்கூடாதுன்றனால. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது வாழை பழமாயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக வேறு இருக்குது. ஒரு வாரத்துக்கு காயாகவே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை நான் வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பாரி போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கக்கூடாது, தாளிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நான் ஒரு நாளைக்கு முட்டை, கீரை இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கே தலை சீவி பார்ப்பேன். எப்போயுமே 10 முடி கொட்டுதுன்னு வைங்க. ஆனால் நான் பரவாயில்லையே, முடி இப்போ கொஞ்சம் கொட்டுறது கம்மியாக இருக்கே, முடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரியும் இருக்கே, முகம்லாம் கொஞ்சம் க்ளோவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் சாப்பிட்டு ஒரே நாளில் தலைமுடி வளர்ந்த மாதிரி க்ளோ ஆன மாதிரி நானே நினச்சிக்குவேன். இதுவே ஒரு நாள் பானிபூரி, பேல்பூரி, இந்த பரோட்டா இப்படிலாம் சாப்பிட்றேன்னு வைங்க, அதே மாதிரி தலையும் சீவுறேன். அதே 10 முடி தான் கொட்டும். இருந்தாலும் ஐயோ என்ன இவ்வளோ முடி கொட்டுது, இந்த மாதிரி ஜங்க்லாம் சாப்பிட்றனாலயா, இன்னும் 2 நாள் சாப்பிட்டோம்னா மொட்டை தான் போலையே அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நான் இப்போ சாப்பிட்றத விட நான் இப்படி நினச்சி பார்க்குறேன் பாருங்கள், இதுலேயே எனக்கு பாதி முடி போயிடும். வீட்டில் உப்பு முடிஞ்சிருச்சு. அதோட கல்லுப்பு வாங்கி அதை மிக்சியில் அரைச்சி நைஸ் உப்பாக்கி அதை திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி வாழைக்காய்க்கு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்துலேயே கடை இருக்குது, உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வரும்னு நினச்சா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் சோம்பேறித்தனம். எப்பயும் என் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு நானே ஃப்ரூட்ஸ் வச்சாலும், ஏமா இதே வைக்கிற, மிச்சர், முறுக்கு, பிஸ்கெட்லாம் வச்சு விடுமான்னு சொல்லுவான். இன்னைக்கு அவனே அம்மா இன்னைக்கு கிவிப்பழம் வச்சு விட்றியா அப்படின்னு கேட்டான். நான் கூட கனவா எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். பார்த்தா நிஜம்தான். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மழை பேஞ்சே தீரும். மாடியில் எதுவும் ட்ரெஸ் காய போட்டிருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் எதுவும் போகிறதா இருந்தால் ரொம்ப தூரம் கொடை எடுத்துகிட்டு போயிருங்க.